என்கிட்ட வந்து ஃப்ரீக்வன்சி ஹீலிங் பற்றி நான் வந்து கிளைண்ட் கிட்ட சொல்லும்போது அவங்க கேட்பாங்க அது எப்படி ஒர்க் ஆகும், என்ன மாதிரியான மெத்தடில் ஒர்க் ஆகும்னு சொல்லும்போது நம்ம கிரேட் எனர்ஜியில் இருக்க அந்த ஃப்ரீக்வன்சி ஹீலிங்கோடைய அந்த இதை தான் நான் அனுப்புவேன், இதை படிங்க புரியும்னு. பட் ஆனால் சில பேருக்கு வந்து அது டேர்ம்ஸ் ஆஃப் வேர்டாலும் தெரியும், ஆட்டம் செல் ஆர்கன் அப்படின்னு தான் தெரியுமே தவிர ஆனால் அது ஃபிசிக்ஸாக எப்படி ஒர்க் ஆகும்ன்றது எனக்கு அது எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது. மார்னிங் உங்களுடைய ஒரு ஃபர்ஸ்ட் 2 hours செஷனில் வந்து அது எப்படி ஒர்க் ஆகும்ன்றது நீங்கள் ரொம்ப க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ண வச்சு இதுக்கப்புறம் யாராவது ஃப்ரீக்வன்சி ஹீலிங் பற்றி கேட்டாங்கன்னா ஏன்னாலும் இன்டெப்த்தாக ஃபிசிக்ஸாக என்னால் சொல்ல முடியும், இந்த ஆர்கனுக்கு இந்த எக்ஸ் வந்து தேவைப்படும் அப்படிங்கிறதையும் அது எப்படி ஒர்க் ஆகும்ன்றது செல்ஸ் மூலமாக சொல்ல முடியும். ஸோ இதால் நிறையா பேருக்கு நம்மளோட ஃப்ரீக்வன்சி ஹீலிங் போய் அவங்க நிறைய ஹெல்த்துலேருந்து வெளியில் வந்து நல்ல ஒரு ஹெல்த்தி லைஃப் இருப்பாங்கன்றது நான் தேங்க்யூ சார். ஆக்சுவலி இந்த செஷனுக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் கிளாஸாக இருக்கட்டும், விஸ்டமாக இருக்கட்டும், எனக்கு என்ன தெரியும்னா ரிலேஷன்ஷிப் ஹெல்த் வெல்த்னா ஜஸ்ட் ஒரு இதுதான். பட் ஆனால் இன்னைக்கு நீங்கள் அதை வந்து கிளாஸிஃபை பண்ணி அதுலேயே வந்து ரிலேஷன்ஷிப்லேயே வந்து கிளாஸிஃபை பண்ணுங்க, ஹெல்த்தாக இருக்கட்டும் வெல்த்தாக இருக்கட்டும் அதில் கிளாஸிஃபை பண்ணி அதில் இன்டெப்த்தாக எப்படி என்னென்ன மாதிரியான விஷயத்தில் அவங்க வந்து அறிவாங்க இருப்பாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது இன்னமும் ஃபாஸ்ட்டாக வந்து அவங்களுடைய இஷ்யூஸை வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ இது ரொம்ப வேல்யூபுல்லான கண்டென்ட் சார். ஆக்சுவலாக எங்களுக்கு கிடைச்சது வந்து நிஜமாலே நான் ரொம்ப பிளஸிங் சார் நினைக்கிறேன். இங்கே இருக்க ஒவ்வொருத்தவங்களுக்குமே நீங்கள் வந்து எங்களுக்கு கிடைச்ச வந்து ஒரு யூனிவர்சல் கிஃப்ட், அவ்வளோதான் சார். தேங்க்யூ ஸோ மச்.